வணக்கம். நம்ம இப்போ இந்த கிளாஸில் டேட்டா லிங்க் லேயர் பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே ஃபிசிக்கல் லேயர் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போது டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணும்னா அந்த டேட்டாஸை ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அப்புறம் அந்த ஃப்ரேம்ஸை தான் ப்ராசஸ் பண்ணும் அக்னாலேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ ஒருவேளை ஃப்ரேம்ஸ் லாஸ் ஆகலாம், அல்லது ஏற்கனவே இருந்த ஃப்ரேம் இன்னொருக்கு டூப்ளிகேட் ஆகலாம். ஸோ டூப்ளிகேட் அப்படின்னா ஃப்ரேம் 1 அப்படின்னு இருக்குதுன்னா அதே ஃப்ரேம் இன்னொருக்கு ஜென்ரேட் ஆச்சுன்னா அதான் டூப்ளிகேஷன். ஸோ அந்த ஃப்ரேம் இன்னொரு தேர்ட் டைம் ஜென்ரேட் ஆச்சுன்னா அது தேர்ட் டைம் டூப்ளிகேஷன். அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃப்ரேம் டேமேஜ் ஆகலாம். ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த டேட்டா லிங்க் லேயர் கேர் எடுத்துக்கணும். ஸோ டேட்டா லிங்க் லேயர் ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்ன? ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை குரூப் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஃப்ரேம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஃப்ரேம்ஸ் ஒன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து குரூப் பண்ணி அது போக ஜீரோஸையும் ஒன்றா சேர்த்து குரூப் பண்ணி கிடைக்கக்கூடியது. இப்போது டேட்டா லிங்க்லையோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 3 இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸை அது பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நெட்வொர்க் லேயரோட இன்டர்ஃபேஸ் பண்ணுது. ஏன்னா நெட்வொர்க் லேயர் தான் அதற்கு மேலே உள்ளது. அதற்கப்புறமா அது ஒருவேளை டிரான்ஸ்மிஷன் எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது உதவுது. ப்ளஸ் ஒருவேளை டேட்டா ஃப்ளோ ஆகிறப்போ, அதாவது அந்த ஃப்ரேம்ஸ் ஃப்ளோ ஆகிறப்போ ஏதாவது எரர் வந்துருச்சு அல்லது ஒரு கன்ஜஷன் உருவாயிடுச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசமும் இந்த டேட்டா லிங்க் லேயருக்கு இருக்குது. ஸோ டேட்டா லிங்க் லேயர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஸோ இதையும் தவிர்த்து இது சில பல விஷயங்களையும் பண்ணுது. அது என்னென்னா பேக்கெட்டிங், அட்ரஸிங், எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் அக்சஸ் கண்ட்ரோல். ஸோ பேக்கெட்டைசிங் மூலமாக அந்த டேட்டாவை பேக்கெட்டைஸ் பண்ணுது. ஸோ பேக்கெட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அது நெட்வொர்க் லேயரில் ரீச் ஆகுது அந்த பேக்கெட். அதுக்கடுத்து அட்ரஸிங், அந்த டேட்டா யாருக்கு போய் சென்றடைய வேண்டும் அதை நிர்ணயம் பண்ணுறது இந்த டேட்டா லிங்க் லேயர் தான். அதை தொடர்ந்து எரர் கண்ட்ரோல். ஒருவேளை எரர் உருவாயிடுச்சு அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கிறப்ப எரர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை எரர் உருவாயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அதையும் டிட்டர்மைன் பண்ணுறது இதுதான். ஸோ டேட்டா லிங்க் லேயரில் உள்ள டிசைன் இஷ்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 டிசைன் இஷ்யூஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நெட்வொர்க் லேயருக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். அதாவது என்னென்ன சர்வீஸ் தேவைப்படுதோ நெட்வொர்க் லேயருக்கு அது ப்ரொவைட் பண்ணும். காரணம் நெட்வொர்க் லேயரை தொடர்ந்து வர்றது தான் இந்த டேட்டா லிங்க் லேயர். கூடவே ஃப்ரேமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த டேட்டா லிங்க் லேயர் அந்த ரிசீவ் பண்ணுற எல்லா பேக்கெட்ஸையும் ஒரு ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். காரணம் நம்ம டேட்டாஸ்லாம் பிட்ஸாக தான் டிரான்ஸ்மிட் ஆகும். பிட்ஸுன்றது ஒரு அன்ரிலையபிள். ஸோ அந்த பிட்ஸ் எல்லாத்தையும் இது ஒரு ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கடுத்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேக்கெட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். பேக்கெட்ஸுக்கும் ஃப்ரேம்ஸுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்னென்னா பேக்கெட் சென்டிங் மிஷின்லேருந்து வரும். அந்த சென்டிங் மிஷினில் டேட்டா லிங்க் லேயர் ஒரு ஹெட்டரும் டெய்லரும் ஆட் பண்ணும். ஸோ அதை தான் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக்கெட் அதிலேருந்து ரிசீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர். ஸோ நெட்வொர்க் லேயர்லேருந்து ரிசீவ் ஆகப்படுற இந்த பேக்கெட்டில் அதைத்தான் நம்ம பேலோட் ஃபீல்டு அப்படின்வோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் பேலோட் அப்படின்னாலே எதில் யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன் அல்லது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குமோ அதை தான் பேலோட் அப்படின்னுவோம். ஸோ அந்த பேலோட்டில் ஹெட்டரும் ட்ரெய்லரும் அந்த டேட்டா லிங்க் லேயர் ஆட் பண்ணியிருக்கும். ஸோ இதை தான் ஃப்ரேம் அப்படின்வோம். ஸோ சென்டர் ஒரு ஹெடர் ட்ரெய்லர் ஆட் பண்ணியிருக்கோம். அதே போல் ரிசீவர் அந்த ஹெடரையும் ட்ரெய்லரையும் உரித்து அந்த ரிசீவிங் மெஷினுக்கு திருப்பி அந்த பேக்கெட்டை சென்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரிஜினல் டேட்டா ரிசீவரால் ரிசீவ் பண்ண முடியுது. சென்டர் என்ன டேட்டாவை சென்ட் பண்ணாங்களோ அதையே ரிசீவர் ரிசீவ் பண்ண முடியுது. சர்வீசஸ் ஆஃப் டேட்டா லிங்க் லேயர் 3 சர்வீசஸ் இந்த டேட்டா லிங்க் லேயர் ப்ரொவைட் பண்ணுது. அது unacknowledged connectionless service, acknowledged connectionless service, acknowledged connection oriented service. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ், கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ் 2 விதமான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. அதில் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ்ன்னு பார்த்துட்டா அக்னாலேஜ்மெண்ட் ஓடையும்
கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது, அக்னாலஜ்மெண்ட் இல்லாமையும் கனெக்ஷன்லெஸ் ஓரியன்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஆனால் கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸில் அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும், அன்அக்னாலஜ்மெண்ட் சர்வீஸே கிடையாது. ஸோ இதுதான் வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸோடைய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். கனெக்ஷன்ஸ் எதில் வேணாலும் இருக்கலாம், வயர்டாகவும் இருக்கலாம் அல்லது வயர்லெஸ் கனெக்ஷனாகவும் இருக்கலாம். இப்போ அன்அக்னாலஜ்ட் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அன்அக்னாலஜ்ட் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸில் அக்னாலஜ்மெண்ட்டே தேவையில்லை. ஒருவேளை ஃப்ரேம் லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பியும் அதை ரிகவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒருவேளை நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் பேசிகிட்ருக்கிறேன். இப்போ நான் அவன்கிட்ட ஹலோ எப்படி இருக்கிற அப்படின்ட்டு நான் அவன்கிட்ட கேட்டுட்டேன். ஸோ நான் பேசின அந்த வார்த்தைகள் அவனுடைய செவியை அடைஞ்சிருச்சு. அவன் செவியை அடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு என்னுடைய ஃபோன் திருப்பி எனக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல. நீ பேசினதை உன் ஃப்ரெண்டு கேட்டுட்டான் அப்படின்ட்டு அந்த ஃபோன் எனக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல. ஏன்னா அப்படி ரிப்ளை பண்ணாக்கா அந்த கம்யூனிகேஷனே கட் ஆயிரும். ஸோ அந்த இதுதான் அன்அக்னாலஜ்மெண்ட் சர்வீஸ். நார்மலாக ஃபோன் கால்ஸ்லாம் வந்து அன்அக்னாலஜ்ட் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ். நாம் பேசுகிறதுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஃபோன் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, உங்கள் ஃப்ரெண்டு தான் அக்னாலஜ் பண்ணுவான். ஓகே, நீங்கள் பேசுனதுக்கு விதமாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தாலோ அந்த நேரத்துலலாம் நாய்ஸஸ் இருக்கும். ஸோ நாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே வழியா ஃபோன் வந்து உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணாது. ஸோ இதுதான் வந்து அன்அக்னாலஜ்ட் கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸ். நிறைய விதமான லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ் வந்து இந்த அன்அக்னாலஜ்ட் கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸ் தான் யூஸ் பண்ணுது இன்னமுமே. காரணம், இந்த கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ்ன்னு சொல்கிறப்போ இது வந்து வயர்லெஸ் தான். இப்போ 2 ஃபோனை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபோன்ஸ் வந்து ரெண்டும் வயர்டு கனெக்ஷன் கிடையாது, வயர்லெஸ் கனெக்ஷன் தான். அக்னாலஜ்ட் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஒவ்வொரு ஃப்ரேமையும் இண்டிவிஜுவலாக அக்னாலேஜ் பண்ணுவோம். ஸோ சென்டர் வந்து இது மூலமாக ஓகே ஒரு ஃப்ரேம் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு சென்ட் ஆயிடுச்சா சென்ட் ஆகலையா அப்படின்றத அறிய முடியும். ஒருவேளை சென்ட் ஆகிற அந்த ஃப்ரேம் அப்படின்னா அதே ஃப்ரேமை திருப்பியும் சென்ட் பண்ணவும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக எங்கே யூஸ் பண்ணலாம்னா வயர்லெஸ் சிஸ்டத்துலலாம் இந்த அக்னாலேஜ் கனெக்ஷன்லெஸ் சர்வீசஸை நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, நம்ம எஸ்எம்எஸ்ஸே வந்து அக்னாலேஜ் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் தான். எஸ்எம்எஸ் அனுப்புகிறப்போ ஒருவேளை டவர் ப்ராப்ளத்தினால என்னுடைய எஸ்எம்எஸ் என் ஃப்ரெண்டுக்கு சென்று அடையாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு ஒரு டெலிவரி ரிப்போர்ட் வரும், யுவர் மெசேஜ் ஹஸ் நாட் பின் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு. ஸோ நான் அந்த மெசேஜை திருப்பி ரீசெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்கிது. என்ன அக்னாலேஜ்மெண்ட்? யுவர் மெசேஜ் ஹஸ் நாட் பின் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற அக்னாலேஜ்மெண்ட். ஸோ நான் அந்த இதை திருப்பி ரீசெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இது அக்னாலேஜ்ட் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ். கனெக்ஷன்லெஸ் நான் ஏன் சொல்கிறேன்? 2 பேருக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது, வயர்டு கனெக்ஷன் கிடையாது, ஆனால் வயர்லெஸ் கனெக்ஷன். ஆனால் நான் ஒவ்வொருக்கையும் மெசேஜ் டெலிவரி ரிப்போர்ட் ஃபெயிலியர்னு வர்றப்போ திருப்பி நான் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இது வந்து அக்னாலேஜ்ட். அதற்கு அடுத்ததாக அக்னாலேஜ்ட் கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ்னு என்னென்னு பார்க்க இருக்கிறோம். இதில் 3 ஃபேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த கனெக்ஷன் வந்து கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ் தான். அதற்கப்புறமா அந்த கவுண்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரேம்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறப்போ அந்த கவுண்டர்ஸ் தான் அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணும். அதை தொடர்ந்து கவுண்டர்ஸ் இனிஷியலைஸ் ஆன பிறகு அந்த ஃப்ரேம்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அதற்கடுத்து தான் தேர்டாக அந்த டிரான்ஸ்மிட் ஆயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கிடைக்கும். அதற்கப்புறமா நம்ம கவுண்டரை ஃப்ரீ பண்ணுவோம், ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பியும் இதே ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்னு தொடருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து 2 சிஸ்டத்துக்கும் நடுவில் இருக்குது, அது வயர்டு கனெக்ஷன். ஸோ இதுதான் வந்து அக்னாலேஜ்ட் கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ். ஸோ 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ், கனெக்ஷன்லெஸ் ஓரியன்ட் சர்வீஸ். கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸில் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அது அக்னாலேஜ் பண்ணுது. மட்டுமின்றி ஒரு நம்பகத்தன்மையான சர்வீஸாக அது ப்ரொவைட் பண்ணுது. ஏன்னா பிட் ஸ்ட்ரீமாக நம்ம ஒரு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ அது நம்பகத்தன்மையாகத்தான் இருக்கும். அதே இது கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துட்டா அந்த லாஸ் ஆன அந்த ஃப்ரேமை நம்ம திருப்பி சென்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஸோ கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ்ன்றப்போ நம்ம டேட்டாவை ரீசெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு அமையுது. உதாரணத்துக்கு நம்ம எஸ்எம்எஸ் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம்.
எவ்வளவு தூரம் அந்த டெலிவரி ரிப்போர்ட் ஃபெயிலியர் ஆகுதோ நம்மளால் திருப்பி அந்த எஸ்எம்எஸ்ஸை ரீசெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது. அப்புறம் எதற்காக அந்த ஃப்ரேமிங் தேவைப்படுதுன்னு பார்த்தா, அந்த நெட்வொர்க் லேயருக்கு ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் இந்த டேட்டா லிங்க் லேயர் தான் ப்ரொவைட் பண்ணணும். அதற்காக கண்டிப்பாக நம்ம ஃப்ரேமிங் பண்ணியே ஆகணும். அந்த ஒன்ஸ் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு ஃப்ரேமாகவும், ஜீரோஸ் எல்லாம் ஒன்று திரட்டி இன்னொரு ஃப்ரேமாகவும் மாற்றி நம்மளுக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும். மட்டுமின்றி அந்த பிட் ஸ்ட்ரீம்ஸ் ஒரு எரர் ஃப்ரீ டிரான்ஸ்மிஷனை ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு பிட் ஸ்ட்ரீம்ஸை ஒரு ப்ராப்பராக நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா அது ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஏன்னா பிட் ஸ்ட்ரீமை டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் மாறுதல்கள் ஏற்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. ப்ளஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸ் ரிசீவ்டு டிரான்ஸ்மிட்டட் பிட்ஸை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னால அது ரிலையபிள் கிடையாது. இப்போது நான் 10 பிட்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ரிசீவர் அதில் 5 பிட்டு தான் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ப்ராப்பரான ஒரு மெத்தட் கிடையாது. ஏன்னா சென்ட் பண்ண எல்லா பிட்டும் அவங்களுக்கு போய் அடையலை. ஸோ சென்ட் பண்ணுற பிட்ஸ் ஃப்ரேமாக உடஞ்சி அதோட செக்ஸம்மை கம்ப்யூட் பண்ணி சென்டர் அனுப்புவாங்க. ரிசீவர் அந்த செக்ஸம்மை திருப்பி ரீகம்ப்யூட் பண்ணுவாங்க, ரீகால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகணும். ஒருவேளை மேட்ச் ஆகலை அப்படின்னா அந்த சென்டர் திருப்பியும் அந்த ஃப்ரேமை சென்ட் பண்ணணும். காரணம், ஒருவேளை அந்த மெசேஜ் அல்லது அந்த செக்ஸம் மாறுதல் அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஏதோ எரர் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற அர்த்தம். ஸோ ரீட்ரான்ஸ்மிட் பண்ணியே ஆகணும். ஸோ இதனால தான் ஃப்ரேமிங் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டாக இருக்குது. ஸோ ஃப்ரேமிங்கில் நம்ம முக்கியமாக பார்க்குறோம்னா சிங்கிள் பிட் எரர். ஸோ இந்த எரரை ஒரு பிட்டில் மட்டும் உருவாகக்கூடியது தான் இந்த சிங்கிள் பிட் எரர். ஸோ நான் டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ டேட்டா கரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலையபிள் கம்யூனிகேஷனில் சிங்கிள் பிட் எரர் ஒரு நம்பகத்தன்மையானது கிடையாது. ஒரு சின்ன பிட்டு கூட மாறாமல் அது டிரான்ஸ்மிட் ஆகணும். இப்போது இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் பார்க்கலாம். 0001010 அதை தொடர்ந்து 0000010. இப்போது ரிசீவ்டு பிட்டில் இங்கே ஒரு 1 மாறி இருக்குது. சென்ட் பிட்டில் நான் சென்ட் பண்ணது 0 இங்கே 1 மாறி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலாம். அதை நான் கலர் பண்ணியிருக்கிறேன். ஸோ 0 1 மாறி இருக்குது. இப்போ இதை ரிசீவர் வாங்கினாங்க அப்படின்னா அது சென்ட் பண்ண டேட்டாவே கிடையாது. நான் சென்ட் பண்ண டேட்டா வேறு, ரிசீவ் ஆனது வேறு. ஸோ இது செக்யூரிட்டி கம்மி. ஸோ இதுதான் சிங்கிள் பிட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே ஒரு பிட்டு தான் மாறி இருக்குது. அதனால தான் அது சிங்கிள் பிட் எரர்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பர்ஸ்ட் எரர்னு எடுத்துட்டா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பிட்ஸ் எரர் ஆகிருக்கும். இதுதான் பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே 3 பிட்ஸும் எரர் ஆகிருக்குது. அந்த எரரான பிட்ஸ் எல்லாம் நான் ஷேடட் பண்ணியிருக்கிறேன். ஸோ லென்த் ஆஃப் தி பர்ஸ்ட் எரர் பார்த்தீங்கன்னா 5 பிட். ஸோ தொடர்ந்து அந்த 5 பிட்டில் 3 பிட்ஸ் எரர் ஆகிருக்குது. 0 1 மாறி இருக்குது, 0 1 மாறி இருக்குது, இங்கேயும் 0 1 மாறி இருக்குது. ஸோ பிட்ஸ் பர்ஸ்ட் எரரால் கரப்ட் ஆகிருக்குது. ஸோ என்டையர் டேட்டா சென்டர் என்னென்ன சென்ட் பண்ணாங்களோ எல்லாமே கரப்ட் ஆனதுக்கான அர்த்தம் தான் இது. ஸோ 1 1 0 0 இருக்குது, 0 0 இருக்குது, 0 0 இருக்குது, 0 0 1 1 0 0 0 1 மாறி இருக்குது. ஸோ இங்கே ஒரு பர்ஸ்ட் எரர் உருவாகிருக்குது. அது தொடர்ந்து 0 0 1 1 0 1 மாறி இருக்குது, 0 1 மாறி இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துலையும் ஒரு பர்ஸ்ட் எரர் உருவாகிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 0 1 1 0 0. ஸோ இதில் எந்த விதமான எரரும் உருவாகலை. ஸோ இதுதான் பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட இடத்துல உருவாகிறது தான் பர்ஸ்ட் எரர். இந்த இடத்துல 3 இடத்துல உருவாகிருக்குது பர்ஸ்ட் எரர். ஸோ இப்படிப்பட்ட எரர்ஸ் எல்லாம் நாம் எப்படி டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல எரர் டிடெக்ஷனுக்கு சென்டருக்கும் ரிசீவரும் ஒரு ப்ராப்பர் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலமாக அந்த எரரை டிடெக்ட் பண்ணவும் முடியும், அதை ஓவர் கம் பண்ணுவதும் முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரிடண்டன்சி கான்செப்ட். அதாவது எக்ஸ்ட்ரா பிட்டை ஆட் பண்ணி அதை டெஸ்டினேஷனில் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசர் ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறாங்க. அந்த டேட்டா ரிடண்டன்சிக்காக கீழே ஒரு பிட்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். 10 11 01. ஸோ இது நம்மளே ஆட் பண்ணுற பிட்.
அதை வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியா வழியாக பாஸ் பண்ணுறாங்க. ஸோ யூசர்கிட்ட வாங்கின அந்த டேட்டாவில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா பிட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதை டிரான்ஸ்மிஷன் மீடியம் வழியாக ரிசீவருக்கு போகிறப்போ அந்த பிட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ண வேணும். அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் வயர்டு டிரான்ஸ்மிஷன் மீடியமாக இருக்கலாம் அல்லது வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியாவாக இருக்கலாம். ஸோ இப்படி என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ சென்டர்லேருந்து வாங்கின அந்த பிட்ஸில் நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டா ஆட் பண்ணி அந்த வயர்ட் ஆர் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலமாக அப்படியே ரிசீவருக்கு அனுப்பிச்சுட்றோம். அங்கே தான் ஒரு செக்கிங் நடக்குது. ஓகே, நம்ம சென்ட் பண்ண டேட்டாவுடைய ரிடண்டன்ட் பிட்டும் இங்கே ரிசீவ் ஆகின ரிடண்டன்ட் பிட்டும் சேம் ஆகுதான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா 101110 ரிசீவ் ஆகிருக்குது. சென்ட் பண்ண டேட்டா 101101. ஸோ 2 பிட்டுமே சேம். இந்த கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 நம்பர்ஸுமே சேமாக இருக்குது. ஸோ ஓகே, எஸ். ஸோ அந்த டேட்டா வந்து மேலே ரிசீவருக்கு பாஸ் ஆகும். ஒருவேளை இதில் மாறுதல்கள் இருந்துச்சுன்னா டேட்டா நோண்டாகி அந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணிடும் ரிசீவர். உதாரணத்துக்கு நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு மாறுதல்கள் ஏற்படுத்த போகிறேன். ஸோ அந்த டேட்டா ஒரு வேலை ஃப்ளோ ஆகுமா இல்லையான்னு பார்க்கலாம். அந்த 0க்கு பதிலாக அங்கே 1 இருக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ சென்டர் சென்ட் பண்ண டேட்டாவில் நம்ம ரிடண்டன்ட் பிட் ஆட் பண்ணோம். இப்போ அந்த 0க்கு பதிலாக ஒரு 1 ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ 101101 இங்கே ரிசீவர்கிட்ட இருக்கிறது 101101 இல்லாமல் 101111 இருக்குது. இது சென்ட் பண்ண பிட்டே கிடையாது. ஏன்னா ஒரு பிட் வேலையாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 0 வந்து இங்கே 1 மாறி இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ளோவில் வர்றப்போ ஓகேவான்னு செக் பண்ணுறப்போ நோ. ஸோ அந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ இங்கே பார்க்கலாம் ஓகேவா இல்லை, காரணம் அந்த பிட் மாறி இருக்குது. ஸோ நோ அந்த மார்க் ஆகி அந்த டேட்டா ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ இது மூலமாக நம்மளால் எரர்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு முடியுது. ஸோ இப்படி தான் எரர் செக்கிங்கை நம்மளால் ஏற்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர் டேட்டா சென்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டா வந்து 1s and 0s இருக்கும். அந்த 1s and 0s நம்ம எக்ஸ்ட்ரா ரிடண்டன்ட் பிட் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணுற அந்த எக்ஸ்ட்ரா பிட்ஸ் தான் ரிடண்டன்ட் பிட். அது டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலமாக ரிசீவருக்கு வருது. அங்கே நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, சென்ட் பண்ண பிட்டும் ரிடண்டன்ட் பிட்டும் ரிசீவ் ஆன ரிடண்டன்ட் பிட்டும் ஓகேவா இருக்குதான்ட்டு. ஒருவேளை ஓகேவா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா பாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த டேட்டா ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ இப்படி தான் எரர் டிடெக்ஷன் வந்து ஃப்ரேம்ஸில் நடக்குது. அடுத்து பேரிட்டி செக்கிங். பேரிட்டி செக்கிங் அப்படின்னு எடுத்துட்டா இது ஒரு சிம்பிளாகவும் இருக்கலாம் அல்லது 2 டைமென்ஷனலாகவும் இருக்கலாம். பேரிட்டி செக்கிங்கில் ஒரு பேரிட்டி பிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் ஒன்ஸோட. ஸோ அந்த பேரிட்டி பெட்டை செக் பண்ணுறது மூலமாக நம்ம டேட்டாவை ட்ராப் பண்ணுறதா இல்லை அதை அக்செப்ட் பண்ணுறதான்றதை டிசைட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 11000001 அப்படின்ற டேட்டா சென்ட் ஆகுது. அதுக்கு வந்து ஒரு பேரிட்டி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நீங்கள் 3 1 யூசர் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 ஆட் பண்ணுறோம். இப்போது 4 1 இருக்குது. 4ன்றது ஒரு ஈவன் நம்பர். ஸோ அது வந்து ஈவன் பேரிட்டி. அது டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலமாக பிட்ஸாக இங்கே வந்து சேருது. ஸோ இந்த இடத்துல கவுண்ட் பண்ணுவாங்க எத்தனை பிட்ஸ் இருக்குதுன்ட்டு. ஸோ இங்கே 4 1 சென்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ரிசீவர்லேயும் அந்த பிட்ஸ் 4 1 வந்துச்சு அப்படின்னா அது ஈவன் பேரிட்டி. ஸோ ஈவனாக செக் பண்ணும். எஸ், ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த பிட்டை வந்து அக்செப்ட் பண்ணும். அந்த பேரிட்டி பிட்டை ட்ராப் பண்ணிடும் நம்ம ஆட் பண்ண எக்ஸ்ட்ரா பேரிட்டி பிட்டை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 11000001 எக்ஸ்ட்ராவாக அந்த 1 இருக்குது. அந்த 1 வந்து ட்ராப் பண்ணிடும். ஸோ இங்கே ரிசீவருக்கு பாஸ் ஆகிறப்போ அது எத்தனை பிட்ஸ், அதாவது எத்தனை ஒன்ஸ் இருக்குதுன்றதை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்றபடி அதை ரியாக்ட் பண்ணணும். ஸோ பேரிட்டி செக்கிங் மூலமாக அது ஈவன் பேரிட்டியாக நம்ம செக் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே சென்டர் வந்து சென்ட் பண்ணுற டேட்டா 111011 110111 110010. அதைத் தொடர்ந்து 110110 110010. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை ஒன்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதற்கப்புறமா அந்த ஒன்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்ஸ் ஆட் பண்ணணும். காரணம் ஈவன் பேரிட்டியாக நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதில் 3 6. ஸோ 6 ஒன்ஸ் இருக்குது. அடுத்த இதில் 1 2 3 4 5 6 ஒன்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து 1 2 3 4 ஒன்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து 1 2 3 4. ஸோ
4 ஒன்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து 1 2 3. ஸோ இதில் 3 ஒன்ஸ் தான் இருக்குது. 3ன்றது ஒரு ஆட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இப்போ பிட்ஸ் ஆட் பண்ணணும். மேலே இப்போ 6 ஒன்ஸ் இருக்குது, அது ஈவன் நம்பர். ஸோ 0 பிட் ஆட் பண்ணுறோம். இதுலேயும் 6 ஒன்ஸ் இருக்குது, அது ஈவன் நம்பர். ஸோ 0 பிட் ஆட் பண்ணுறோம். இதில் 4 ஒன்ஸ் இருக்குது, ஸோ 0 பிட் ஆட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக 4 ஒன்ஸ் இருக்குது, 4 ஈவன் நம்பர். ஸோ 0 பிட் ஆட் பண்ணுறோம். ஆனால் 3ன்றது ஆட் நம்பர். ஸோ இதை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 4 பிட் இருக்குது. ஸோ 4 ஒன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பிட்ஸ் ஆட் பண்ண பிறகு அதோடைய டேட்டா நீங்கள் பார்க்கலாம். 111 0 111 எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ண அந்த 0. இப்போ இதில் 6 ஒன்ஸ் இருக்குது, இதில் 6 ஒன்ஸ் இருக்குது, இதுலேயும் 4 ஒன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து 1 2 3 4 இதில் 4 ஒன் இருக்குது. அதை தொடர்ந்து இதுலேயும் 4 ஒன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் பேரிட்டி எல்லாமே 6 6 4 4 4 இது 4மே ஒரு ஈவன் நம்பர். ஸோ இதுதான் வந்து ஈவன் பேரிட்டி செக்கிங். ஏற்கனவே அங்கே 3 ஒன்ஸ் இருந்துச்சு, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஆட் பண்ணணும். அது மூலமாக நமக்கு இப்போ 4 ஒன்று இருக்குது. ஸோ ஈவன் பேரிட்டி. ஸோ நம்ம கீழே அந்த நம்பர்ஸ் பார்க்கலாம். 6 6 4 4 4 அதாவது ஈவன் பேரிட்டி. ஸோ சென்டர் சென்ட் பண்ணுற டேட்டாவில் 6 6 4 4 4 அப்படின்ற அந்த ஈவன் பேரிட்டி நம்பர்ஸ் இருக்குதான்ட்டு செக் பண்ணும். ஸோ இந்த ஈவன் பேரிட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரிசீவர் அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த டேட்டாவை அந்த ரிசீவர் ட்ராப் பண்ணிடும். ஸோ இதுதான் பேரிட்டி செக்கிங். இப்போ நம்ம இதிலேயே பார்த்தோம். ஸோ அந்த டேட்டாவை சென்டர் சென்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராவாக ஒரு பேரிட்டி பிட் ஆட் பண்ணுறோம். அந்த பிட்டில் இருக்கிற ஒன்ஸ் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். ஒருவேளை ஈவனாக இருந்துச்சுன்னா ரிசீவர் அந்த பிட்டை மட்டும் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான மாறுதலும் பண்ணாமல் அப்படியே எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 ஒன்று இருக்குது, அதை தொடர்ந்து 6 ஒன்று, அதுக்கடுத்து 5 ஒன்ஸ், அது தொடர்ந்து 4 ஒன்ஸ் 4 ஒன்ஸ். இப்போது இது வந்து ஆட் பேரிட்டி. ஸோ இப்போது அந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 1 2 3 4 5 6 7 ஒன்ஸ் இருக்குது, இதில் வந்து 6 ஒன்ஸ் இருக்குது, இதில் வந்து 5 ஒன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இதில் 1 2 3 4 ஒன்ஸ் இருக்குது, இதில் 4 ஒன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு 7 அப்படின்றது ஆட் பேரிட்டி, அது ஈவன் நம்பர் கிடையாது. 7ன்றது ஒரு ஆட் நம்பர். அதே போல் 5 அதுவும் ஒரு ஆட் நம்பர். ஸோ 2 ஆட் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இந்த டேட்டா ஈவன் பேரிட்டியை மேட்ச் பண்ணுதா? இல்லை. காரணம் 7 அப்படின்றது 5 அப்படின்றது ஆட் நம்பர்ஸ். எனவே இந்த டேட்டாவை நம்ம ரிசீவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா கேரக்டர் கவுண்ட், ஃப்ளாக் பிட்ஸ் வித் பைட் ஸ்டஃபிங், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஃப்ளாக்ஸ் வித் பிட் ஸ்டஃபிங், ஃபிசிக்கல் லேயர் கோடிங் வயோலேஷன். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கேரக்டர் கவுண்ட் இதில் நம்ம ஹெட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு மூலமாக நம்பர் ஆஃப் கேரக்டரை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் 1ல் 5 கேரக்டர்ஸ் இருக்குது, ஃப்ரேம் 2ல் 5 கேரக்டர்ஸ், ஃப்ரேம் 3ல் 8 கேரக்டர்ஸ், ஃப்ரேம் 4ல் 8 கேரக்டர். ஸோ இதில் வந்து எந்த எரரும் இல்லை. ஸோ இப்போ ஃபிகர் பியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் 1ல் 5 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரேம் 2ல் வந்து 5 கேரக்டர்ஸ் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது ராங். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கேரக்டர் கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 கேரக்டர் கவுண்ட் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் கேரக்டர் கவுண்ட் அடுத்த ஃப்ரேமுக்கு ஸ்டார்ட் ஆகும். 8 9 0 1 2 3ன்னு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரேம் 2ல் தான் பார்த்தீங்கன்னா கேரக்டர் கவுண்ட் மிஸ் ஆகுது. காரணம் ஃபர்ஸ்ட் வந்து எரர்ஸ் இல்லாமல் 5 கேரக்டர்ஸ் இருந்து அதுக்கடுத்து 8 கேரக்டர்ஸ் 7 கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போது ஃப்ளாக் பைட்ஸ் வித் பைட் ஸ்டஃபிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்லாம் கோட் பண்ணுறப்போ தான் இந்த மாதிரி மெத்தடை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போது பேலோடு இருக்குது, அதை தொடர்ந்து ஹெடர் அண்ட் ட்ரெய்லர், அதற்கப்புறம் ஒரு ஃப்ளாக் பிட் இருக்குது.
இப்போ ஒருவேளை ஒரிஜினல் கேரக்டர்ஸில் வந்து ஏபி நடுவில் ஃப்ளாக் பிட் இருக்குது. இப்போது இந்த டேட்டாவை நான் நெட்வொர்க்கில் சென்ட் பண்ணுறப்போ ஒருவேளை அது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஃபைலாக இருந்துச்சுன்னா அதில் இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டேட்டாவெலாம் நான் நெட்வொர்க்கில் டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ அது வந்து ஒரு இன்டர்ஃபரன்ஸை ஏற்படுத்தும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நடுவில் வந்து ஒரு எஸ்கேப் பிட்டை ஸ்டஃப் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஸ்டஃபிங் அப்படின்னாலே உள்ளுக்கு புகுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் ஏக்கும் ஃப்ளாகுக்கும் நடுவில் ஒரு எஸ்கேப் பிட்டை நான் புகுத்தியிருக்கிறேன், அதாவது ஸ்டஃப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டஃபிங் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இப்போ நீங்கள் செகண்ட் இதில் பார்க்கலாம், ஏபி இருக்குது, எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு எஸ்கேப் பிட்டும் இருக்குது, அது போக ஸ்டஃப் பண்ணதோட சேர்த்து 2 எஸ்கேப் பிட் இருக்குது. தேர்ட் இதில் ஒரு எஸ்கேப் ஃப்ளாக், அதை தொடர்ந்து இன்னொரு எஸ்கேப்பை நான் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறேன். ஸோ 3 எஸ்கேப் ஒரு ஃப்ளாக் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டஃபிங் யூஸ் ஆகுது. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம பைனரி டேட்டாஸ், உதாரணத்துக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், அதில் அப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம நெட்வொர்க்கில் டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஃப்ளாக் பைட்டோட பிட்டை ஏற்கனவே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இன்டர்ஃபரன்ஸை ஏற்படுத்தும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம எஸ்கேப் பைட்டை யூஸ் பண்ணுறோம் ஃப்ளாக் பைட்டுக்கு முன்னாடி. ஸோ ரிசீவர் வந்து அந்த எஸ்கேப் பைட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நெட்வொர்க் லேயருக்கு கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் பைட் ஸ்டஃபிங் அல்லது கேரக்டர் ஸ்டஃபிங் அப்படின்ட்டு பொருள்படும். ஸோ இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணுறதெல்லாம் ஒன்றே ஒன்று, எஸ்கேப் பைட். காரணம் அந்த ஃப்ளோட்டிங் வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். அதுக்கடுத்து பிட் ஸ்டஃபிங். இனிஷியலாக அந்த டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 1s and 0s தொடர்ந்து இருக்குது. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இதில் ஜீரோஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 0, 1, 1, 0, 1, 1, 1, 1, 1, 0. ஸோ இந்த இடத்துல ஒரு 0 நான் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறேன். அதை தொடர்ந்து 1, 1, 1, 1, 1, 0. ஸோ இந்த ஜீரோஸ், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இல்லையா, அந்த ஜீரோஸ் தான் நான் இந்த ப்ளூ கலரில் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டஃப்டு பிட்ஸ். நான் இதில் வந்து ஒரு பிட்டு தான் ஸ்டஃப் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டஃப்டு பிட். அப்புறம் நீங்கள் இதில் பார்க்கலாம் 1, 0, 0, 1, 0. ஸோ இங்கே சேமாக இருக்குது. அதற்கப்புறமா 1, 1, 1, 1, 1. ஸோ 5 1s மேலேயும் 5 1s இருக்குது. அதற்கப்புறமா 1, 1, 1, 1, இங்கேயும் 5 1s, அதை தொடர்ந்து மேலேயும் 5 1s இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பிட் ஸ்டஃபிங். ஸோ இனிஷியலாக சென்ட் பண்ண டேட்டாவோட நம்ம எக்ஸ்ட்ராவாக பிட் ஸ்டஃப் பண்ணுவோம். ஸோ அது மூலமாக வந்து நம்மளால் எரர் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரிசீவருடைய மெமரியில் வந்து அது டீஸ்டஃப் ஆகி அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ சென்டர் வந்து இனிஷியலாக ஜீரோஸ் வந்து ஸ்டஃப் பண்ணியிருந்தாலும் அதோடைய ரிசீவர் வந்து அந்த வேல்யூ, அந்த பிட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல சேவ் பண்ணுவாங்க அவங்க கம்ப்யூட்டரில். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் இங்கே இடத்துல ஒரு 3 0 வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கிறேன் என்ன புகுத்தியிருக்கிறேன். ஸோ ஆனால் அந்த ரிசீவருடைய டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல நான் ஸ்டஃப் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அந்த ரிசீவருடைய டேட்டாவை பாருங்கள், கரெக்டாக சென்ட் பண்ண டேட்டா தான் ஸ்டோர் ஆகிருக்குது. அடுத்து மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல், அதாவது மேக் கண்ட்ரோல் லேயர் வந்து ஃபிசிக்கலுக்கும் டேட்டா லிங்க் லேயருக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இது வந்து நிறையா அக்சஸ் சேனலுக்கு கொடுக்குது. ஸோ மல்டி அக்சஸ் டு சேனல் அப்படின்னு பார்த்தா மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல் தான். நம்ம நார்மலாக மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி தான் ப்ளூடூத்லலாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக ப்ளூடூத் போன்ற டிவைசஸ்லாம் நம்ம இந்த மீடியம் அக்சஸ் கண்ட்ரோலில் மோஸ்ட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு ப்ரோட்டோக்கால், மேக் ப்ரோட்டோக்கால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலை வச்சு ஒரு குறிப்பிட்ட மீட்டர்ஸ்குள்ளே தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வயர்லெஸில் கம்யூனிகேஷனில் வைஃபையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக் யூஸ் பண்ணி தான். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமும் செக்ஸம் வேலிடாக இருந்துச்சுன்னா மட்டுமே தான் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ டேட்டா லிங்க் லேயர் ப்ரோட்டோக்கால் வந்து அந்த கேரக்டர் கவுண்ட் பிட் ஸ்டஃபிங் மூலமாக தான் எரர்ஸை ரெடியூஸ் பண்ணுது. நன்றி.